Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்திராஸ் கிச்சன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொட்டேட்டோ ரைஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை கலந்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம் நீட்டமா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்குல மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம். அதை இந்த எண்ணெயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். இந்த பொட்டேட்டோவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாவை உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், வீட்டில் அரைச்ச 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளியை நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம். இப்போ அதை இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வறுத்து உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருந்தோம். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு இந்த சாதத்தை இதில் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு கொத்தமல்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி இது மேலே கார்னிஷ் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், பொட்டேட்டோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.